பழனி கோவிலில் மேளம் நாதஸ்வரம் வாசிக்க தடை குறித்து கேட்க சென்ற நாதஸ்வர தவில் கலைஞர்களை அருள் வந்து சாமியாடும் பெண்களை மது அருந்துவிட்டு ஆடுவதாக கூறிய உதவி ஆணையர் லட்சுமி. உங்களுடைய சான்றிதழ்களை கொடுங்கள், ரத்து செய்கிறேன் என்று கூறிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தண்ணி போட்ட மாதிரி எங்க பொம்பளைங்க ஆடிட்டு இருக்குதுங்க மலையில. நேற்று ஒரு ட்ரம் செட் பிடிச்சி இறக்கி விட்டோம். மேடம் அது வந்து 2 வருஷம் முன்னாடி ட்ரம் செட்டுக்கு அவங்க போட்டாங்க. நாசூர் தமிழ் மட்டும் மேலே போகணும்னு நடராஜ் சார் முன்னாடி. நடராஜ் சார் இப்போ இல்லை. ஆமாம் சார். நீங்க நடராஜ் சார் வந்தாருன்னா அந்த இது அவங்களுக்கு வரும். அவர் வேணா கூட்டிட்டு வாங்க, நீங்க வச்சுக்கலாம். போங்க போங்க போங்க, அவ்வளோதான், கிளம்புங்க. அவங்க அது சொல்லிகிட்டே இருக்காங்களா, இப்போ என்ன வாசிக்கூடாது உங்களுக்கு என்ன ஆதாரம் கிட்ட கேட்குறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் அறுபடை வீடுகளின் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் திருவிழா மற்றும் விசேஷ காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் வருகை தந்து பழனி முருகனை தரிசனம் செய்வது வழக்கம். இந்த நிலையில் பழனி தைப்பூச திருவிழா வருகின்ற 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி 25ஆம் தேதி தைப்பூச திருவிழா நடைபெறுகிறது. இதனையொட்டி தற்போதையிலிருந்து பாத யாத்திரையாக வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அதன்படி கரூர் மாவட்டம் தோகைமலையை சேர்ந்த பாத யாத்திரையாக வந்த பக்தர்கள் காவடிகள் எடுத்துக்கொண்டு நாதஸ்வரம் மேளங்கள் வாசித்தபடி கிரிவல பாதையில் வந்து படிப்பாதை வழியாக மலைக்கோயிலுக்கு செல்ல பக்தர்கள் முயன்றனர். அப்போது கோவில் பாதுகாவலர்கள் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. பழனி கோவிலில் பணிபுரியும் நாதஸ்வர தவில் ஊழியர்களை தவிர வேறு நபர்கள் நாதஸ்வரம் மேளம் அடித்து மலைக்கோயிலுக்கு வர அனுமதி இல்லை என்றும் இது தொடர்பாக விளம்பர பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். அப்போது பக்தர்கள் 48 வருடமாக கோவிலுக்கு வந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு புதிதாக நாதஸ்வரம் மேளம் அடிப்பதற்கு அனுமதி இல்லை என கூறுவது சரியானதா என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பழனிக்கு பாத யாத்திரை நடந்துட்டு இருக்கோம். 5 நாளாக வந்துட்டு இருக்கோம். அங்கங்கே அனாதாரம் போட்டுக்கிட்டு இப்போ இங்கே தோகமலையில் வந்துட்டாங்க. தோகமலை திருவான்குடியிலேருந்து மேலத்தோட மேலே போகணும். இப்போ வருஷம் இப்போ வந்து இவங்க வந்து அம்மா வந்து ஏசி அம்மா வந்து விடமாட்டேங்கிறாங்களாம். இதனால் எங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சலாக இருக்குது. 2வது இவங்களோட 54-60 குடும்பம் இருக்குது. அவங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் வழிகாட்டுங்க. ஏன் மேலே போக விட மாட்டேங்கிறாங்க ஒன்றும் தெரியல. இதை மேலே கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கும்படி பள்ளியோட கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியானது காலங்காலமாக நாங்கள் செஞ்சுட்டு வர்றோம். 42 ஆண்டுகளாக வர்றேன். எனக்கு வயசு 56 ஆகுதுங்க. 19 வயசுலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருடமும் இதே மாதிரி ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வந்துடும். இந்த தண்டாயுதபாணி கோயிலிருந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் மோளவார்த்தைகள் வச்சு இவங்களை தான் நாங்கள் பாடிக்க போவோம். மலையை சுற்றி வந்து படி ஏறி போய் எல்லாம் செய்வோம். இந்த குடும்பத்துக்காக உதவி செஞ்ச மாதிரி இருக்கா. எங்களுக்கு ஒரு மன நிறைவு தரும். வருடத்துக்கு இருக்க ஆன்மீக சிந்தனையில் வர்ற எங்களுக்காக மேலும் மேலும் ஏதாவது முயற்சி செஞ்சு இவங்களுக்கு ஒரு குழப்பம் கிடைச்ச மாதிரி இருக்கா. நாங்களும் 48 நாள் விருது இருந்து இங்கே வந்து இந்த பழனி ஆண்டவனை பார்க்கறதுக்கு ஒரு மன நிறைவு ஏற்பட்ட மாதிரி இருக்கா. மேற்கொண்டு நடவடிக்கை மாதிரி உங்களை கையெடுத்து கும்பிட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தற்போது பறை இசைப்பதற்கும் நாதஸ்வரம் மற்றும் தவில் வாசிக்க தடை விதித்துள்ள சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.